வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போனா குரூப் 4க்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். அதாவது குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் வெளிவந்தாச்சு. எப்போ வெளிவந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 நம்மளுக்கு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு. எப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/5 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. மொத்தம் வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3935 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சி இதில் 3935 வேக்கன்சி அப்படின்றது கம்மி தான். ஆனால் நம்மளுக்கு தேவை இந்த ஒரு வேக்கன்சி அப்படின்றது. நம்மளுக்கு ஒரு ஜாப் இருந்தால் போதும், ஒரு வேலை இருந்தால் போதும், ஒரு வேலை கிடைச்சா போதும். சோ அதுக்காக நம்ம எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், தமிழ்ல சிலபஸ் மாத்திருக்காங்க. வீட்லயே இருக்கிறவங்களுக்கு எப்படி படிக்கணும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு எப்படி படிக்கணும், எந்த ஆர்டர்ல படிக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஃப்ரெஷரா இருக்கிறவங்களுக்கும் எப்படி படிக்கிறது, எந்த மாதிரி படிக்கிறது, சிலபஸ் வைஸா படிக்கணுமா இல்ல புக் வைஸா படிக்கணுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மே 5ல இருந்து ஜூன் 10க்குள்ள முடிச்சிடலாம். ஜூலை 10க்குள்ள. ஏன்னா ஜூலை 10 வரைக்கும் போட்டுக்கோன்னு நினைக்க வேணாம். ஜூலைல இருந்து நம்மளுக்கு ரிவிஷன் டெஸ்ட் தான் கொடுக்க போறோம். ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 500. எப்ப லாஸ்ட் டேட் ஜாயின் பாத்தீங்கன்னா மே 5. நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு டெஸ்ட் பேட்சோட டீடைல்ஸ் பிளஸ் ஜிபே நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிப்போம். மொத்தம் டெஸ்ட் பேட்சோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டோட்டல் டெஸ்ட் 25 தேர்வுகள் நடக்கும். மொத்தம் 25 தேர்வுகள் நடக்கும். வீக்லி 2 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது வீக்லி டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 டெஸ்ட் நடக்கும். அதே ரிவிஷன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட் நடக்கும். மாடல் டெஸ்ட் உங்களுக்கு 5 நடக்கும். மாடல் டெஸ்ட் 5மே ஜூலைல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ரிவிஷன் டெஸ்ட் ஒவ்வொரு மாசம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பாத்துக்கோங்க. மே 5ல இருந்து மே 7 3 நாளுக்கு ஒரு ஷெட்யூல். 6ஆம் வகுப்பு முழுவதும் போட்டிருக்கேன். மே டெஸ்ட் எப்போ மே 8. நான் ஒரு ஷெட்யூல், அதாவது மே மாசம் நம்ம என்ன படிக்க போறோம், எப்படி படிக்க போறோம்ன்ற பிளானிங்ல தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஷெட்யூல் 1 மே 5ல இருந்து மே 7 வரைக்கும். மே 8 தேர்வு உங்களுக்கு. இதுல பொது தமிழ்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு முழுவதும் படிக்க போறோம். சிலபஸ் வைஸும் படிக்க போறோம். சிலபஸை தாண்டி ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்றதுக்காக புக் வைஸ் போறோம். அடுத்து நோட்ஸ், திருக்குறள் பற்றிய தகவல். இந்த நோட்ஸ் நாங்களே கொடுத்துருவோம். லகர வேறுபாடுகள், நகர வேறுபாடுகள், பிரித்தெழுது சேர்த்தல்கள், நாலடியார். இந்த நோட்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறத நாங்களே உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் படிக்க அனுப்பிடுவோம். ஸோ நோட்ஸ் அப்படின்றது நீங்க கவலைப்பட தேவையில்லை. அடுத்து மேத்ஸ் பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். அடுத்து ஜெனரல் ஜிகே பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் சிந்தனைகள் 11th பாலிட்டி. செகண்ட் தமிழக அரசியல் வளர்ச்சி, இந்திய அரசியலமைப்பு, பொருளியல் ஒரு அறிமுகம், உற்பத்தி. அதாவது 6th to 12th எல்லாமே ஈஸியா இருக்கிற பாடம், கஷ்டமா இருக்கிற பாடம் அப்படின்னு கலந்துதான் போட்டிருக்கோம். அடுத்து ஷெட்யூல் 2 மே 9ல இருந்து மே 11க்குள்ள படிக்க போறோம். எக்ஸாம் எப்போன்னு பாத்தீங்கன்னா மே 12. அடுத்து பொது தமிழ் 7ஆம் வகுப்பு முழுவதும் படிக்க போறோம். திருக்குறள்ல ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அப்படின்றத படிக்க போறோம். நோட்ஸ் என்ன, ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல். அடுத்து கலை சொற்கள், நான்மணிக்கடி. இதுக்கெல்லாம் நாங்க நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். பழமொழி 400 இந்த டாபிக்ல. அடுத்து மேக்ஸ்ல பெர்சன்டேஜ், ஜெனரல் நாலேஜ்ல வரியும் அதன் முக்கியத்துவம், இந்திய அரசியலமைப்பு, நிலத்தோற்றம் மற்றும் அடிகளமைப்பு, தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள். உங்களுக்கு நாங்களே ஒரு ஐடியா கொடுத்துருவோம். எப்படிலாம் படிக்கலாம், எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை உங்களுக்கு நாங்களே கொடுத்துருவோம். டெய்லி எப்படி படிச்சா நம்ம இந்த 3 நாளுக்குள்ள நம்மளோட சிலபஸை கவர் பண்ண முடியும், நம்ம டெஸ்ட் சிலபஸை கவர் பண்ண முடியும் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு கொடுத்துடலாம். இதோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் 500. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்க சீக்கிரமா மே 5க்குள்ள ஜாயின் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.